கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த வருட வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இது எதை குறித்து சொல்லியிருக்குன்னா, எருசலேமை குறித்தும் எருசலேமில் உள்ள ஜனங்களை குறித்தும் இந்த வாக்குத்தத்தம் 60ல் சொல்லி இருக்குது. அவங்க சிறையிருப்பில் இருந்தவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு திரும்பி வருவீங்க. இழந்து போன எல்லா மேன்மையும் எல்லா மகிமையும் திரும்ப உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் இழந்து போன சுகம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன பேர் புகழ், இழந்து போன நல்ல காரியங்கள், இழந்து போன உறவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப உங்களிடத்துல கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்கிற காலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை திரும்பிங்க 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாவது நீங்க உலகத்துக்கு, அதாவது முழு உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. மலை மேல ஒரு பட்டணம் இருந்துச்சுன்னா அது யாருக்கும் மறைஞ்சிருக்காது, எல்லாத்துக்கும் வெளியரங்கமா இருக்கும். உங்களை முழு உலகத்துக்கு ஆண்டவர் வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தை தேடி எல்லா ஜீவன்களும் வரும். இருட்டில் இருக்கிற ஒவ்வொன்றும் வெளிச்சத்தை தேடி, ஏன்னா இருளுக்குள்ள இருக்கும் பொழுது வழி தெரியாது, பாதை தெரியாது. வழி தெரியுங்களா? இருட்டுக்குள்ள இருக்கிறவங்க பாதை தெரியுங்களா? முன்னேற முடியுமா? சொல்லுங்க, முன்னேற முடியுமா? முன்னேற முடியாது. எகிப்தில் வாதை வந்துச்சு. 10 விதமான வாதையில் ஒரு வாதை என்ன தெரியுமா? 3 நாள் காரிருள் வந்துச்சு. காரிருள் வந்த உடனே அவங்க அதே இடத்துல அமர்ந்திருந்தாங்க தவிர வேற அவங்க எந்த காரியமும் செய்யாமல் 3 நாள் அந்த காரிருள், ரொம்ப காரில் ஒன்று பக்கத்தில் இருக்கிற கூட தெரியாது. அப்படின்னால அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை, அதே இடத்துல அமர்ந்திருந்தாங்க. அதை விட்டு நகலலை, வேற எந்த வேலையும் செய்யலை. அவங்க எந்த காரியமும் உங்களால் கிரியை செய்யவே முடியவில்லை, ஏன்னா காரிருள் இருந்தது. இதுவரைக்கும் கர்த்தருக்காக கர்த்தர் உங்கள் மேல வச்சிருக்கிற திட்டத்தின்படி செயல்பட முடியாம காரிருளில் சிக்கிக்கொண்டு நீங்க அமிழ்ந்து இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் மேல உதிக்கிறதுனால், உங்க வெளிச்சம் பிரகாசிக்கிறதுனால், அவருடைய வசனம் உங்களுக்கு வெளிச்சமா, பாதைக்கு தீபமா வெளிச்சமா இருக்குது. அந்த வாக்குத்தத்தம் வசனம் வந்த உடனே உங்க வாழ்க்கையில இருளான பகுதி எல்லாம் வெளிச்சமா மாறுது. வெளிச்சமா மாறுகிறதுனால நீங்க முன்னேறும்படிக்கு, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு பாதையில வெளிச்சம் கொடுக்க வைக்கிறார். உங்க விளக்கு மங்கி எரிஞ்சிருக்கலாம், உங்க விளக்கு இதுவரைக்கும் எரியாமல் இருந்திருக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறேன்னு வசனம் சங்கீதம் சொல்லுது. மங்கி எரிஞ்ச உங்க வாழ்க்கையை கர்த்தர் அணைக்காம நீங்க உங்களுக்கு மாத்திரம் பிரகாசம் கொடுக்கறது மாத்திரமில்லை, உங்களை சுற்றில உள்ளவங்களுக்கும், உங்க தேசத்துக்கும், உங்க கிராமத்துக்கும், உங்க பட்டணத்துக்கும், ஏன் முழு உலகத்துக்கும் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா நிறைய நேரத்தில் பாருங்க, இப்போ உங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து ஜீவனாய் இருந்தாரு. அது மாத்திரமல்ல, எல்லா மனுஷருக்கும் அவர் ஒளியாய் இருந்தார். நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்திலையும் என்ன சொன்னாரு? உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் வருவாங்க, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து என்ன செய்வாங்க? வருவாங்க. ஏன்னா அந்த ஒளியா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறபடினால நீங்க பிரகாசிக்கிறீங்க. நீங்க பிரகாசிக்கிறதுனால உங்க வெளிச்சத்தின் இடத்துல, உங்க ஒளியின் இடத்துல ஜாதிகளும், நீங்க அறியாத ஜாதிகளும் உங்களை தேடி வருவாங்க. ராஜாக்களும் உங்களை தேடி உங்கள் பட்சமாய் நடந்து வருவார்கள். இயேசு கிறிஸ்து 9வது வசனத்தில் சொல்லும்போது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட நிலைமையில உள்ள உங்களை அவரால் பிரகாசிக்க பண்ண வைக்க முடியும். நீங்க பிரகாசிக்க முடியும். உங்க விளக்கு அணையாது.
உங்க வெளிச்சம் குன்றாது, மங்காது, குறையாது. இந்த 2026ல நீங்க சொல்லி அல்ல, மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கை இதுவரை இல்லாத அளவுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குது, ரொம்ப மகிமையா இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது, உங்களை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல உதிச்சது. இப்போ நீங்க வெளிச்சமா மாறினதுக்கு காரணம், நீங்க ஒளியா மாறினதுக்கு காரணம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எப்படி பிரகாசிக்க முடியும்? எப்ப பிரகாசிக்க முடியும்? எப்ப நீங்க வெளிச்சமா மாற முடியும்? எப்பொழுது நீங்க ஒளியாய் மாற முடியும் என்று சொன்னா, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல உதிக்கும் போது. கர்த்தருடைய மகிமை என்று சொன்னா, அந்த மகிமையில இல்லாதது எதுவுமே இல்லை. அந்த மகிமையில வல்லம் இருக்குது, அந்த மகிமையில அபிஷேகம் இருக்கு, அந்த மகிமையில எல்லாமே இருக்குது. கர்த்தரையும் மகிமையும் பிரிக்க முடியாது. கர்த்தரிடத்துல என்னவெல்லாம் இருக்குதோ அவருடைய மகிமையில அத்தனையும் இருக்குது. குணமாக்குவார், விடுதலையாக்குவார், சுகம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், எல்லாமே அவருடைய மகிமைக்குள்ள இருக்குது. அவருடைய அனைத்தும் அவருடைய மகிமைக்குள்ள இருக்குது. அவர் தான் அவருடைய மகிமை, அவர் மகிமை தான் அவர். அந்த மகிமை உங்க மேல உதிக்கிறது. அப்ப உங்க மேல மகிமை உதிக்கும் பொழுது நீங்க வெளிச்சம் கொடுப்பீங்க, நீங்க ஒளியாய் மாறுவீங்க. இந்த மகிமை பழைய ஏற்பாட்டில் நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் வந்துச்சு. அந்த மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. மகிமையின் மேகம்னு நம்ம பாடுவோம். மேகத்தையும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வழி நடத்தின அந்த மகிமையும் மேகத்தையும் நீங்க பிரிக்கவே முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த வருடத்துல 7 விதமான மகிமை உங்கள் வாழ்க்கையில உண்டாக போகிறது. 7 காரியத்தை நம்ம ரத்தின சுருக்கமா பார்த்துட்டு கடந்து போக ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. 1வது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல உதித்தது நிமித்தம். 1, மகிமை உங்கள் மேலே உதித்ததுனால என்ன நடந்துச்சு? 1, யாத்திராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 21 வாசிக்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். 22, பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த யாத்திராம புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் என்ன செய்தாங்க? அடிமையா இருந்தாங்க. எங்க? எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. இப்போ எகிப்திலிருந்து வெளியில வர்றாங்க. எகிப்துன்னு சொன்னா இருள் அல்லது பாவம் அல்லது உலகம் அப்படின்னு அர்த்தத்துல வரும். இருளை குறிக்கும். அந்த இருளில் இருந்து வெளியில கொண்டு வரும் பொழுது அந்த மகிமை உண்டானது. அந்த மகிமையின் மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா அங்க உண்டாகிறது மாத்திரமல்ல, பகலிலையும் இரவுலையும் தொடர்ந்து வழி நடத்தும்படிக்கு அந்த மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் வந்துச்சு. அப்படின்னா என்ன? இங்க கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாருன்னா, எகிப்து தேசத்தை விட்டு வெளியில கொண்டு வந்த கர்த்தர் இனி உலகத்தில் உள்ள கிரியை எதுவுமே உங்களை நெருங்க விட மாட்டார். அதற்கு கர்த்தர் கேரண்டி கொடுக்கிறார். உலகத்தினுடைய எல்லா காரியமும், உலகத்தினுடைய எந்த காரியமும் உங்களை நெருங்கவோ, உங்களை சோர்ந்து போக பண்ணவோ, உங்களை விழ பண்ணவோ விடவே மாட்டார். அவர் பகலிலும் அவர் இரவிலும் தொடர்ந்து அவர் பாதுகாத்து கொண்டே வருவார். தப்புவித்து அவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். திரும்ப அந்த எகிப்துக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. பார்வோன் சேனை வந்துச்சு. பார்வோன் வந்தா எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதும் இந்த மேக ஸ்தம்பம், அந்த மகிமை ஒரு நாளும் அவர்களை எகிப்துக்கு கொண்டு போகவே விடலை. ஒரு நாளும் பின்வாங்கி போகவே விடலை. நீங்க ஏசப்பாவை நம்பி வந்துட்டீங்களே, உங்களை பேக் அடிக்கவே விடவே மாட்டார். அவர் பொறுப்புங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் உங்களை தாங்கி உங்களை அழகா நடத்திக்கிட்டே வருவார். பகலிலும் இரவிலும், பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்க சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நடத்துவ போதுமானவராய் இருக்கிறார். அதனால உங்களை பின்னிட்டு திரும்பவோ
ஒரு நாள் விழுந்து போகவோ இந்த உலக காரியம் உங்களை சேதப்படுத்தவோ ஒரு நாளும் அவர் அனுமதிக்க போகிறதே இல்லை. இது வரைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். இனி ஒரு நாள் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் வர அவர் அனுமதிக்கவே மாட்டார். இந்த மகிமை நம்ம மேலே உதிச்சதுனால, நம்ம வெளிச்சமாக பிரகாசிக்கிறதுனால. ரெண்டாவது காரியம், யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இங்கே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, செங்கடலுடைய ஆரம்பத்திலையும் செங்கடலுக்குள்ள நுழையும் போதும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருந்துச்சு. இப்போ செங்கடல் முடிவில் இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவர்களே நடத்தினது. முன்னும் பின்னும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தினார். கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த சூழ்நிலை இயற்கையினால் உண்டாகிற அழிவு நாசம் மோசம் எதுவுமே உங்கள் குடும்பத்தை அணுக விடமாட்டார். அது மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை உங்களை முன்னும் பின்னும் நெருங்க விடாதபடி முன்னும் பின்னும் இருந்து காப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவது காரியம், யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிக்கலாம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். இப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய மேகம் இறங்கி வரும்போதெல்லாம் கர்த்தர் ஜனங்களோடையும் மோசையோடும் பேசினார். எப்பெல்லாம் மேகம் இறங்கி வந்துச்சோ அந்த மேகத்திலிருந்து மகிமை உண்டாகி அந்த மகிமையின் மூலம் கர்த்தர் பேசினார். மோசையோடையும் பேசினார், ஜனங்களோடையும் பேசினார். அவர் தொடர்ந்து இந்த வனாந்தரத்தில் சோத்திரம் பாலைவனமான வாழ்க்கையில் தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தார். அப்போ பேசினார் என்று சொன்னால் போதித்தார், உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், உங்களை தொடர்ந்து அவர் நடத்தினார். தொடர்ந்து உங்களுக்கு வார்த்தை வாக்குத்தத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் இயேசு என்ன நடத்துகிறாரா, என் கூட இருக்கிறாருன்னா அடிக்கடி கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார், வாக்கு தத்தத்தை கொடுப்பார், அடிக்கடி உங்களை போதிப்பார். இப்போ எதன் மூலமாவது உங்களோடு இடைபெற்றே இருப்பார். அப்படி இடைபடுகிறாருன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது மாத்திரமில்லை, உங்கள் கூட பேசுறது மாத்திரமில்லை, கரெக்டான பாதையில் அவரே உங்களை வழி நடத்திட்டு போகிறாருன்னு அர்த்தம். மூணாவது, மேகஸ்தம்பம் எங்கெல்லாம் இறங்கி வந்துச்சோ அங்கெல்லாம் கர்த்தர் பேசினார். அப்படின்னா உங்களோடு கூட கர்த்தருடைய மேகம் கர்த்தருடைய மகிமை இருக்கிறதுனால நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மூலம் உண்டாகும். நீங்கள் எங்கெல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் வார்த்தை உங்கள் வாயை திறந்து பேசுகிறீங்களோ அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்கள் மூலம் பேசுவார். இந்த நாட்களிலிருந்து இந்த வருஷத்திலிருந்து உங்களை கொண்டு அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். என் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? என் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தில் தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் சொன்னது ஒரு தீர்வாக மாறுச்சு. ஒரு சில நேரத்தில் நான் ஃபோன் தான் பேசிகிட்டு இருப்பேன், ஒரு சில காரியங்களை நான் வசனமும் எதுவும் சொல்லிகிட்டு இருப்பேன் பாருங்கள். சொல்லும்போது ஆமாம் நான் இந்த பிரச்சனையில் தான் இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் ரொம்ப நொந்து போயிருந்தேன். நீங்கள் யதார்த்தமாக கூப்பிட்டீங்க, பேசுனீங்க, என் பிரச்சனைக்கு எல்லாம் பதிலை சொல்லிட்டீங்க. என் பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்லலை, ஆனால் அந்த பிரச்சனையோட பதில் நீங்கள் பேசின வார்த்தையிலிருந்து வந்துருச்சும்பாங்க. அப்படி பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு உண்டாகும், அவங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வும் வரும். எல்லாத்தையோட மேலானது வசனம், வாக்கு தத்துவம். முதலாவது கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரு? இந்த உலக பிரச்சனை எதுவுமே, உலகத்தில் இருக்கிற உலக காரியங்கள் எதுவுமே உன்னை நெருங்கவோ உன்னை மயக்கவோ உன்னை வீழ்த்தவோ ஒரு நாள் கர்த்தர் விட மாட்டார். ரெண்டாவது காரியம், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் உனக்கு முதலும் முடியுமா இருந்து
உங்களை அவர் பாதுகாத்து நடத்துவார். எந்த பிரச்சனையும் இனி ஒரு நாள் உங்களை மேற்கொள்ளவே விட மாட்டார். மூணாவது, கர்த்தருடைய மகிமை உங்களோடு கூட இருக்கிறதுனால, நீங்கள் பிரகாசிக்கிறபடினால உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். உங்கள் மூலம் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களோடும் பேசுவார். பேசுனா பேசிட்டு போகிறாருங்க. ஒரு சில வசனங்கள் இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை மட்டும் நான் மேற்கொள் காமிக்கிறேன் பாருங்க. என்னாகம புஸ்தகம் 11:9. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதின் மேல் விழும். பனி பெய்யும் போது என்னது விழுமா? மன்னா விழும். அது எப்போ? இரவில் பனி பெய்யும். அந்த பனியோடு எதுவும் பெய்யுமா? மன்னா பெய்யும். உபாகமம் 32:2 வாசிங்களேன். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசமும் என்ன செய்யும்? மழையை போல பனியை போல என்ன செய்யுங்க? பொழியும். அப்போ கர்த்தர் உங்களோட பேசும்போது, உபதேசம் பண்ணும்போது, அவர் உங்களுக்கு போதிக்கும் போது என்ன நடக்கும்னா, அடுத்து பனியோடு சேர்ந்து எதுவும் பெஞ்சான் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆண்டவருடைய வசனம் உங்கள் மேல மழையா பனியா பொழியும் பொழுது அதோடு கூட மண்ணாவும் பொழிய ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையும் வாக்கு தத்தமும் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்குறாரோ அப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ஆசீர்வாதம் வரும். நாம் எப்பெல்லாம் வார்த்தையும் உபதேசத்தையும் வாக்கு தத்தையும் கேட்காம விடுறோமோ அப்பெல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம் அடியாயிரும். அப்போ நம்ம அதிகமாக பாட்டு கேட்போம், அதிகமாக பாட்டு பாடுவோம், அதிகமாக பாடலுக்கும் ஆராதனைக்கும் நிறைய காரியங்களுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் வசனம் கேட்க மட்டும் நம்மளால் முடியாது. ஆனால் பாடல் ஆத்மாவை பலனடைய செய்யுமே தவிர, ஆனால் வசனம் உங்களுடைய ஆவியை உயிரடைய செய்யும். உங்கள் ஆவி உயிரடைஞ்சாலே உங்கள் ஆத்மா பலனடையும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். பொருளாதார வாழ்க்கையில் பண பற்றாக்குறை, பொருளாதார வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு இருக்குன்னா நீங்கள் வசனத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகமாக இடம் கொடுக்காதனால பொருளாதாரத்தில் நீங்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தில் குறைவான நிலைமையில் இருக்கிறீங்க. ஏன்னா நெகேமியாவில் நம்ம வாசித்தோம், 9வது அதிகாரம் 19-20 வாசிக்கும் பொழுது அவர் அறிவை உணர்த்து போதித்து நடத்துகிறதும் இல்லை, அவர்களுக்கு தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து நடத்தினார், மன்னாவும் கொடுத்தாராம். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதித்ததுனால, நீங்கள் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறதுனால. 4வது காரியம், யாத்திராகம புஸ்தகம் 40வது அதிகாரம் 34-38. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாது இருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாது இருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. இங்கே 4வது நம்முடைய வாழ்க்கை பயணம் எல்லாவற்றிலும் அந்த மேகம், மகிமையின் மேகம் இருந்துச்சு. இங்கே சொல்லும்போது அந்த 38வது வசனம், எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார். ஆமாம், என் கூடவே இரும் அப்படின்னு அடிக்கடி நம்ம பாடுறோம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எல்லா பிரயாணங்களிலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார். அதாவது எகிப்தில் வெளியேறினது முதல் கானானுக்குள்ளே வந்து சேர்ற வரைக்கும் அந்த மகிமையின் மேகம் அவங்கள விட்டு விலகவே இல்லை, அந்த மகிமை விலகலை. அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நீங்கள் பரமகானான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிற வரைக்கும் நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன்னுடைய எல்லா பிரயாணங்களிலும் உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையை முடிக்கிற நிமிடம் வரை
கர்த்தர் உங்களை பரலோகத்தில் சேர்க்கிற வர எல்லாத்திலையும் கூடவே இருப்பாரு. நிரந்தரமாய் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, யோசுவா 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள. பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியங்களாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே அவங்க அதாவது எகிப்திலிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. செங்கடலை தாண்டி 40 வருஷம் வனாந்திரத்தில் அவங்க பிரயாணப்பட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் 40 வருஷம் வானத்திலிருந்து மண்ணா விழுந்துச்சு. அதை எடுத்து அரைச்சி என்ன செய்ய, கொத்திமல்லி அளவாக அரைச்சி அதை தோசை சுடுவாங்க. அதை நல்லா என்ன செய்வாங்க, அரைச்சி மாவாக்கி பொடியாக்கி தோசை சுடுவாங்க. இனிப்பாக அந்த அந்த மண்ணா என்ன செய்ய, கொத்தமல்லி அளவு இருக்கும் வெள்ளையா, அது வானத்திலிருந்து விழும். 40 வருஷமாக ஆண்டவர் ஜனங்களை போஷிச்சார். ஆனால் கானானுக்குள்ளே வந்தப்போ அங்கே பஸ்காவை ஆசரித்து அங்கே இருக்கிற கதிர்களை அறுவடை செஞ்சு அறுத்து என்ன செய்தாங்க, அங்கே அவங்க சுட்டு சாப்பிட்ட பொழுது மண்ணா நின்றது. மண்ணா நின்றதோடு கூட இல்லை, கானானுக்குள்ளே வர்ற வரைக்கும், யோசுவா காலம் வரைக்கும், அவங்க யோர்தானுக்குள்ளே கடந்து வர்ற வரைக்கும் அந்த மண்ணாவும் நிற்கலை, மகிமையின் மேகமும் அவங்கள விட்டு விலகலை. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அல்லேலூயா. அப்போ அவர் விலகவே இல்லை. நம்ம விட்டு ஒரு நாள் அவர் விலக மாட்டார். அவர் வாக்கு கொடுக்கிறார், வாக்கு மாறாதது. 5வது, அவருடைய மகிமை நம்ம மேலே உதிச்சதுனால நாம் வெளிச்சமாய் பிரகாசிக்கும் பொழுது, நாம் ஒளியாய் பிரகாசிக்கும் பொழுது, 5வது காரியம் பார்த்தீங்கன்னா, நமக்காக கர்த்தர் நம்முடைய காரியங்களில் அவர் நீதியை சரி கட்டுவார். நமக்கு அநேகர் அநியாயங்கள் பண்ணியிருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம், நம்ம விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய மகிமை இறங்கி வந்து நமக்கு நீதியும் நியாயம் செய்கிறதா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உங்களுடைய நீதியை அவர் சரி கட்டுவார். உங்களுடைய நீதியை பட்ட புகழ போல விளங்க பண்ணுவார். உங்கள் நீதி இருட்டில் ஒரு நாளும் மறைஞ்சிருக்காது. துரோகத்தாலும் அநியாயத்தாலும் மற்ற மனிதர்களாலையும் உங்கள் நீதி ஒரு நாளும் மறைஞ்சிருக்க விட மாட்டார். உங்கள் நீதி அவர் சரி கட்டுவார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளையும் நீதிகளையும் நியாயத்தும் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். என்னாகமும் 12:5 வாசிக்கலாமா? கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூப்பிட்டார். போனார்கள். இங்கே சொந்த குடும்பத்திலேயே அண்ணனும் அக்காலும்
தம்பிக்கு விரோதமாக எழும்பி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மோசே தன்னுடைய வாயை திறந்து ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருக்கும்போது கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் அழைச்சார். அவங்க 3 பேர் வந்து நின்னாங்க பாருங்க. மோசே ஒன்றும் சொல்லலை, ஆனால் மோசேக்காக கர்த்தர் அங்கே நியாயம் செய்தார். கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த அக்கா அதை பார்த்துட்டு மோசே அமைதியாக இருந்தாலும் கர்த்தர் விட்டு கொடுக்கல. உங்கள் சொந்த குடும்பத்தில், உங்கள் உறவில், உங்கள் ரத்தத்தில், உங்களுடைய சுத்த நண்பர்கள் மத்தியில், நீங்கள் இருக்கிற இடத்துல நிறையா நேரம் நீங்கள் அநியாயமாய் வாதிக்கப்படுறீங்க, துன்புறுத்தப்படுறீங்க. உங்கள் கேட்பாரில்ல, நீங்கள் உரிமை இருந்து உங்களால் பேச முடியல. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக பேசுவார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக நீதியை சரி கட்டுவார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. நீங்க பேச முடியாத நிலைமையில் இருக்கிறீங்க, பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பழி, அப்படிப்பட்ட அவமானம், அப்படிப்பட்ட வேதனை, அப்படிப்பட்ட இக்கத்துல நீங்க நிற்கலாம். எங்க பேசுனா மறுபடியும் பிரச்சனை ஆயிருமோன்னு நீ மன நொந்து நிற்கலாம். வாயை திறக்காம நீ நிற்கலாம். கர்த்தர் உனக்காக இறங்கி வந்து நியாயம் செய்வார். உங்க சார்பில் இருந்து கர்த்தர் பேசுவார். என்னாகும் 14:10 நீங்க வாசிங்க. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். யாரை கல்லெறியணுமா? மோசேயும் ஆரோனையும். இங்க கல்லெறிய பார்க்குறாங்க. இவங்க 10 விதமான வாதையை கர்த்தர் இவர்கள் மூலம் செஞ்சு செங்கடலை தாண்டி வர வச்சு வனாந்திரத்தில் நடத்தி இவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கூடவே வந்ததுக்கு அவங்க கொடுக்குற வெகுமதி கல்லெறிகிறது. கல்லெறிய பார்த்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? உடனே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்துருச்சு. விட்டா கல்லறிஞ்சு கொண்டு இருப்பாங்க. கர்த்தர் குறுக்கு வந்து நின்றுட்டார். உங்கள் நடுவில் நின்று உங்களை சூழ்ந்து கொண்டு கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுக்கு நீதியை சரி கட்டி உங்களுக்கு உன்னை நின்று அவர் பாதுகாக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். பாருங்க, 6வது காரியம் என்னாகும் 14வது அதிகாரம் 13-14. மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள். எகிப்தியர்கள் இதை கேட்பாங்க. அவர்கள் நடுவில் இருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, இங்க மோசே சொல்லும்போது ஜனங்க ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிற போது சொல்றாரு. ஏன்னா எகிப்து ஜனங்க பார்த்துருக்குறாங்க, மிகப்பெரிய பேரரசு, அக்கினி சம்பம் மேக சம்பவங்களை வெளியில கூப்பிட்டு வந்து நடத்தின பார்த்துருக்குறாங்க. கர்த்தருடைய மகிமை இவருக்கு மேல இருந்தது எல்லா தேசங்களும் பார்த்தாங்க. கர்த்தர் உங்களை தேசங்களுக்கு அடையாளமாக வைக்க போகிறார். நீங்க இருக்கிற எல்லைகளில நீங்கள் முகவரியா இருப்பீங்க. நீங்க ஏதோ தலைப்பு செய்தியா இருப்பீங்க. நல்ல காரியத்தில் தேசங்களுக்கு அடையாளமா இருப்பீங்க. கர்த்தருடைய மகிமை அவங்க மேல இருக்குது. கர்த்தராகிய தேவனே அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் மகிமையும் வல்லமையும் வெளிப்படுது என்று சொல்லி ஒவ்வொரு தேசங்களும், ஒவ்வொரு ஜனங்களும், ஒவ்வொரு பட்டணங்களும், ஒவ்வொரு பிரபுக்களும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அது மாத்திரமில்லை, இக்கட்டான நேரங்களில், பிரச்சனை நேரங்களில் 7வது கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து பாதுகாத்து நடத்துவார். ஆமாம், பிரச்சனை நேரங்களில் உங்கள் கூடவே இருப்பார், உங்களை பாதுகாத்து அவர் நடத்துவார். என்னாகும் 16:42 அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது. கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. கர்த்தர் என்ன செய்தார்னா, சுற்றிலும் மோசேயும் ஆரோனையும் சூழ்ந்து கொண்டார். எதிராக வரும்பொழுது, எதிர்ப்புகள் வரும்போது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத மிகவும் ஆபத்தான நிலைமைகள் வரும்போது கர்த்தர் அவங்களை சூழ்ந்து கொண்டார். கர்த்தர் அவர்களை மூடிக்கொண்டார். கர்த்தருடைய மகிமையை பார்த்த உடனே உங்களுக்கு எதிராய் வருகிற குடும்பம், உங்களுக்கு எதிராய் வருகிற ஜனம், உங்களுக்கு எதிராய் வருகிற எதிரிகள், சத்துருக்கள் கர்த்தருடைய மகிமையை பார்த்து பயந்து விலகி ஓடுவாங்க. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினால பூமியில் இருக்கிற ஜனங்கள்லாம் உன்னை கண்டு பயந்து நடுங்குவார்கள். இதுவரைக்கும் உங்களை எள்ளி நகையாடி
கிண்டல் கேலி பேசி தலையை துடுக்குனவங்க இனி உங்களை பார்க்கும்போது பயம் பற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தருடைய மகிமை உங்களிலிருந்து பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க. அப்பொழுது ஜாதிகள் தேடி வரும். பாதை அறியாமல் இருக்கிற, வழி தெரியாமல் இருக்கிற, தடுமாறுகிற ஜனங்கள் உங்கள் பட்சமாய் ஒரு திரள் கூட்டம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல நம்பிக்கையோட கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நோவாவுடைய பேழைக்குள்ள எல்லா உயிரினங்களையும் அவருடைய ஆவியானவர் சேர்த்தது போல கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல இருக்கிறதுனால உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த வெளிச்சத்துல ஜாதிகள் ஈர்த்து கொள்ளப்படும். ஆமே, ராஜாக்கள் தேடி ஓடி வருவார்கள். அப்போ நீங்க அறியாத ஜனம், நீங்க அறியாத தேசம், அறியாத நன்மை உங்களை தேடி வரும். ஒரு திரள் கூட்டம் உங்களை தேடி வரும். அப்புறம் எல்லை தாண்டின ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். தேசங்களையும் தாண்டி, கண்டங்களையும் தாண்டி, மாநிலங்களையும் மாவட்டங்களையும் தாண்டின நன்மைகள், சிறந்தவைகள் உங்கள் சிரசின் மேலே வந்து அமரும். உங்கள் பலிபீடத்தில் வந்து அமரும். அந்த எசையா 60 இருக்கிற அத்தனை நன்மைகளும் தேடி வரும்போது உங்களுடைய கதவு ஒரு நாளும் அடைபடாது, எப்பொழுதும் திறந்திருக்கும். ராஜாக்களும் பிரபுக்களும் ஜனங்களும் உங்களை தேடி எப்பொழுது வரும்படிக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறந்தே இருக்கும். இந்த வெளிச்சம் நித்தியமான நிலை நிற்கும். கர்த்தருடைய வருகை பரியந்தும் இது ஒரு நாள் அணைந்து போகாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால கர்த்தர் இந்த ஆண்டில மாத்திரமில்லை, உங்கள் வாழ்நாள் வாக்கு தத்தமா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உலகம் உங்களை ஒன்று செய்யவே முடியாது. ஆமை சொல்ற, உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, பிசாசின் கிரியைகள் உங்களை ஒன்று செய்யவே முடியாது. கர்த்தர் எப்பொழுது உங்களோடு கூட இருந்து பேசுவார், உங்களோடு கூட இருந்து எல்லா ஜனங்களுக்கும் பேசுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரயாணத்திலையும் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்க நீதியை கர்த்தர் நிலைநாட்டுவார். இனி நீங்க யார்கிட்டையும் இனிமே நிரூபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கர்த்தரே உங்களுடைய நீதியை நிலைநாட்டுவார், நிரூபிச்சு காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, தேசங்களுக்கு நீங்கள் அடையாளமாக, முகவரியாக, மகிமையாக காணப்படுவீங்க. அழகான இடத்துக்கு, முக்கியமான இடத்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரு தேசத்துல, ஒரு பட்டணத்துல முக்கியமான ஒரு இடம் இருக்கும், அடையாளமா, முகவரியா. தமிழ்நாட்டுக்கு தலைநகரம்னா சென்னை ஒரு முகவரியா இருக்கிறது போல, இந்தியாவுக்கு ஒரு முகவரியா டெல்லி இருக்கிறது போல, முழு தேசத்துக்கும் முகவரி அது போல இந்த முழு தேசத்துக்கும் நீங்க முகவரியாய், அடையாளமாய் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். எந்த பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், அது எவ்வளவு கொடூரமானதாய், அது பயங்கரமானதாய் இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை உங்கள் எல்லைக்குள்ள நெருங்க விடாதபடி உங்களை பாதுகாத்து நடத்தும். நீங்க பிரகாசிப்பீங்க, எரிந்து கொண்டே இருப்பீங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கிறதுனால உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்கள் வெளிச்சத்திற்கு ஜாதி நடந்து வருவாங்க. என்னை கேளும் ஜாதிகளையும் பூமியின் எல்லைகளையும் உனக்கு சொந்தமாக தருவேன். எத்தனை பேர் கேட்குறீங்க? அப்படியே எளிமை நிலுங்க பார்க்கலாம். எளிமை நின்று நாம் கர்த்தரை சோத்திரம் பண்ண போகிறோம். எளிமை நின்று சொல்லுங்க, ஆமாம் நான் பூமியின் எல்லைகளையும், ஆமாம் சோத்திரம் ஜனத்தையும் நான் கேட்குறேன். ஆமே, ராஜாக்கள் என்ன தேடி வரப்போகிறதுக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.